எம்ஜிஆர் லைஃப்லேயும் எப்படி இருக்குது, சிவாஜி அண்ணன் லைஃப்லேயும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் அவங்களுடைய பயோகிராஃபிலாம் எடுத்து படிச்சிங்கன்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்லாம் படிச்சிங்கன்னா, உங்களுக்கு நாடோடி மன்னனுக்கு அப்புறம் திருடாதே தான். அது இடையில பூரா ரொம்ப டவுனாக இருந்தார் எம்ஜிஆர். அதே நாடோடி மன்னனே அவர் தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு சொந்த படம் எடுத்ததே அதுக்கு தான். ஏன்னா எல்லாருக்குமே படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அலிபாபா 42 பானுமதி தான் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரியெல்லாம் நிறையா சிவாஜி அண்ணனுக்கே இந்த உயர்ந்த இதுக்கப்புறம் வேறுனா ஜெமினியனுடைய மோட்டார் சுந்தரமில்ல, அதுக்கப்புறம் அவருக்கே தொய்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் திருவிளையாடலாம் நடிக்க ஆரம்பித்தார். இது எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்கும், மேலே கீழே போகிறது. அப்படி எனக்கு அது இருந்துச்சு, அது சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி அது என்னுடைய ஜாதக அமைப்பு தான். எனக்கு ஜாதகம் கொஞ்சம் தெரியும், ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு. அதனால் சிறைங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சு. அந்த சிறையை நீங்கள் சொல்லலை, சிறை ஓகோன்னு ஓடிச்சு. சிறை ஓடும்போது தான் எனக்கு 7.5 சனி. எம்ஜிஆர் லைஃப்லேயும் எப்படி இருக்குது, சிவாஜி அண்ணன் லைஃப்லேயும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லோரும்